பிரபல நடிகை கேஆர் விஜயா அனைத்து முதலமைச்சர்களுடனும் இயல்பாகவும் உரிமையாகவும் பேசக்கூடியவர் என்று மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் தெரிவிச்சிருக்காரு. ஒரு யூடியூப் சேனலுக்கு அளித்துள்ள பேட்டி ஒன்றில் கேஆர் விஜயா பற்றி தமிழா பாண்டியன் பேசியிருக்காரு. அந்த காலத்திலேயே விமானம், கப்பல் என்று சொந்தமாக வைத்திருந்தது எப்படி, கேஆர் விஜயாவின் பின்புலம் என்ன என்ற கேள்விகளுக்கு பதிலளிச்சிருக்காரு. அதன் சுருக்கம்தான் இந்த தொகுப்பு. கேரளாவை சேர்ந்த கேஆர் விஜயா, அவரது அப்பா ஒரு இராணுவ வீரர். அங்கிருந்து திரும்பி நகைக்கடை வைத்து நஷ்டமடைகிறாரு. அதனால் பழனிக்கு வந்து சுற்றுலா கைடாக பணியில் சேர்ந்திருக்காரு. இதனால் குடும்பமே பழனியில் சுற்றுலா நேருது. பள்ளிக்கூடத்தில் நாடகத்தில் ஆர்வத்துடன் நடித்து வந்த கேஆர் விஜயா சோப்பு விளம்பரம், புடவை விளம்பரம், சாக்லேட் விளம்பரம் என மாவட்ட அளவில் எடுக்கப்பட்ட விளம்பரங்களில் வாய்ப்பு கிடச்சிச்சு. அதற்கு பிறகு நாடகங்கள்லையும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கேஆர் விஜயாவின் சொந்த பேர் தெய்வநாயகி. இவரது அப்பா பெயர் ராமச்சந்திரன், அம்மா பெயர் கல்யாணி. இந்த பெயர்களின் எழுத்துக்களை இணைத்து கேஆர் விஜயா என்று பெயர் வச்சதே எம்ஆர் ராதா தானா. ஊத்துக்குளியில் ஸ்டீல் சிவம் என்ற புகழ் வாய்ந்த ஃபோட்டோகிராஃபர் கண்ணில் கேஆர் விஜயா பட்டுட்டாங்க. அப்போது 100 ஃபோட்டோக்களை எடுத்து சினிமாவில் கதாநாயகியை தேடுறவர்களுக்கு இந்த ஃபோட்டோக்களை பிரபலமாக்கியிருக்காரு. அப்படித்தான் கற்பகம் படத்தில் வாய்ப்பு வந்துச்சு. சிறந்த நடிப்பு, நல்ல அழகு, நேரம் தவறாமை, பயபக்தி போன்றவை அனைத்து விஷயங்களையும் கேஆர் விஜயாவிடமிருந்து கண்டு அனைவருமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. தன்னை சினிமாவில் நடிக்க அறிமுகப்படுத்திய ஸ்டில் சிவத்துக்கு தன்னுடைய தங்கை ஹேமலதாவை திருமணம் செய்து வைத்தார் கேஆர் விஜயா. இவரை காதலித்து 2 திருமணம் செய்தவர் வேலாயுத நாயர். இவர் பிரபல தொழிலதிபரும் ஆவாங்க. சுதர்ஷன் சிட்ஃபண்ட்ஸின் நிதி நிறுவனத்தின் தலைவராக இருந்திருக்காரு. இவர் ஸ்பென்சரின் டைரக்டர். 1980களிலேயே சுதர்ஷன் சிட்ஃபண்ட் என்ற தென்னிந்திய முழுக்க சிட்ஃபண்ட் ஃபைனான்ஸை நடத்தியிருக்காரு. எங்கள் அப்பாவும் அந்த காலத்தில் 50,000 ரூபாய் இதில் இழந்தார். அந்த காலத்திலேயே பல கோடியை சுருட்டிட்டு கம்பெனியை மூடிட்டார் வேலாயுத நாயர். அதே போல் வேலாயுதம் நாயர் ஒரு தங்க கடத்தல்காரர். சிட்ஃபண்டில் பல கோடி ரூபாய் லாபம் பார்த்தவர். அதில் வாங்கினது தான் கப்பல், விமானம் எல்லாம் முறைகேடாக வாங்கினதுன்னு சொல்லியிருக்காரு. தொழிலதிபர்கள், பெரிய அதிகாரிகள், அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் கலந்து கொள்ளும் பார்ட்டிகள் நடக்கும். அதில் கேஆர் விஜயா தான் சீஃப் கெஸ்ட். சுதர்ஷன் கம்பெனியின் ஒரு டைரக்டரும் கூட கேஆர் விஜயாவை வைத்து பல கோடி சம்பாதிச்சார் வேலாயுத நாயர். எனவே தன்னுடைய கணவனின் தன்னுடைய கௌரவம் கருதி 2வது திருமணம் செய்தாங்க. தனக்கான பாதுகாப்பும் தேவையாக இருந்தது. ஆனால் எப்படி பார்த்தாலும் வேலாயுதத்தை திருமணம் செய்தது கேஆர் விஜயாவுக்கு சரிவு தான். கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா என எல்லா முதலமைச்சர்களுடன் நேரடியாக பேசக்கூடியவர்களில் மனோரமாவும் கேஆர் விஜயாவும் மட்டும்தான். பல நடிகைகளை காப்பாற்றியதே இவர்கள் 2 பேரும் தான். இரவுகளில் தொழிலதிபர்களுடன் நடிகைகள் ஈசிஆர் ஹோட்டல்களில் போலீஸாரிடம் மாட்டிக்கொண்டால் அவர்களை காப்பாற்றுவதே இவர்கள் தானா. அப்போதைய முதலமைச்சர் யார் இருக்கிறார்களோ அவர்களிடமே நேரடியாக பேசி விடுவிப்பார்கள் இவர்கள் 2 பேரும் தான் என்றெல்லாம் பேசியிருக்காரு பாண்டியன்.